இன்னும் சின்னமுத்தேர் என்றால் நம்மளுக்கு ஒரு சொந்த தாய்த்து நாடு வில்லாடபுரம் பச்சுமா தேசம். இந்த ஊர்ல எழுந்திருக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரமாண நாயகி பரிபாலிக்கக்கூடிய சக்தி படைத்த இன்னும் அம்மனாக விளங்கக்கூடிய என்ன சுவாமி? என்ன சாமிங்க? மாரியம்மன், சின்ன மாரியம்மன், செல்லை மாரியம்மன், எல்ல மாரியம்மன். இந்த எல்ல மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வி, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அத்தன்மை போல ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து 1 10 100 1000 என்று சொல்லி பல்லாயிரம் கணக்கு வசூல்களை செய்து இந்த அம்மனுக்காக இன்று ஓரிரவு தலவாழையில முதவாழ பழம் சாப்பாடுனா சாப்பாடு, அப்படி ஒரு சாப்பாடு, அருமையான ஏற்பாடு. எப்படி இந்த ஊர் மாதிரி எங்கேயும் கிடையாது. ஆமா, அப்பளம் உப்பளத்தோடு அபகரித்து 35,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து குறையாது, 1 ரூபா குறையாது. 34,000 கொடுத்து அதுக்குள்ள 1000 குறைஞ்சு போச்சா? 30,000 கொடுத்து அதுக்குள்ள 5,000 22,000 கொடுத்து ஆக மொத்தம் 35,000 இருந்து 22,000 வந்துட்டான். 18,000 கொடுத்து 18,000 அப்பா காலையில வண்டி வாடகை மட்டும் கொடுத்து கூத்தோட ஒரு மயிரோட போகடப்பா. ஆக மொத்தம் 35,000 இருந்து இப்ப 18,000 ரூபாய்க்கு வந்துட்டான். காலையில சாப்பாடு மட்டும் போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. சோறு மட்டும் தானா? எல்லாம் பொட்டி கிட்டி கிளம்பலாம். இன்னும் போதும் என்கின்ற அன்னதானத்தை கொடுத்து போதாது என்கின்ற சொர்ணதானத்தை கொடுத்து இந்த அம்மனுக்காக இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றோம். கூடிய நாடகம் ஸ்ரீ மகாபாரத கதை. மகாபாரதத்திலே ஓர் பகுதியாக விளங்கக்கூடிய கீசகன் வதை. கீசகன் வதை ஒரு புண்ணியமான சரித்திரம். கெட்ட கதையா இருந்தாலும் முட்டை வரிகளை கேட்கணும். முட்டை முழுசு கேட்டாதான் இந்த கதையின் அர்த்தம் தெரியும், கதையினுடைய விளக்கம் புரியும். ஆமா, ஃபர்ஸ்ட்லயே வந்து 16 மாட்டு எதிர்த்து போயிட்ட புரியுமா? ஒண்ணும் புரியாது. ஆமா, இது வைத்திருக்கூடிய நாடகம் கீசக சம்காரம், கீசகன் வதை. இந்த நாடகத்திலே முதலாக யார் வருகிறார்? யார் சுவாமி? தர்மமே ஆச்சாந்திர காலம், தர்மமே முத்து மோமிஷம். தர்மத்தை நீதி நேர்மையோடு அரசாட்சி செய்து வரக்கூடிய புகழ் படைத்த தர்மபுத்திர மகாராஜனே வருகிறார். ஓ சரி.
அல்லடா மாதவா சுவாமி நான் சபைக்கு யார் வந்திருக்க மாட்டது நம்ம யார் என்று புரிந்தாய் எனக்கு என்ன சாமி தெரியும் ஏண்டா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுப்பா உனக்கு தெரியாதா யாருக்குள்ள போலான்னு வந்துக்கிறேன் காலையில மாமானு கூப்பிட்டு தெரியாது அது ஏற்கனவே பிரச்சனை விடு வேண்டாம் காலையில சரி சாமி இப்படி வந்துக்கிறீங்களே எப்படி அப்படி 23 புள்ளிக்கு வச்சுட்டு மீசி வச்சுக்கிட்டு சொல்றா 23 புள்ளிக்கு வச்சுட்டு மீசி வச்சுட்டு வந்துக்கிறீங்களா நீங்க யாரு உங்க பெயர் என்ன நீங்க எந்த நாட்டுக்கு அரசு அரே பையா உங்க பெயர் என்ன உங்க தாய் தந்தை யாரு எல்லாம் சொன்னாதான் எனக்கு தெரியும் கோமாளி கூட புத்தி இருக்குதுப்பா புத்தி இருக்கா வாங்க மாட்டிட்டேன் புத்தி இருந்தே என்ன பண்றது என்னாச்சு அது தெரியும் நினைக்கினே வந்துக்கிறாங்க பண்ணீங்க இருந்தாலும் என்னிடத்திலே துஷ்டமான வார்த்தைய அசிங்கமான வார்த்தையை பேசக்கூடாது நான் என்னத்துங்க பேசுறேன் ஏன்டா வந்தேன்னு கேட்க மாட்டேன் எதுக்குடா வந்தேன்னு கேட்க மாட்டேன் எங்க வந்தீங்க ஓய் ஒரு கூத்துக்கு 2500 சம்பளம் வாங்கலாம் சரி அந்த பேண்டுக்கு ஒரு செய்யல மாட்டோம் 2500 கொடுக்கறன்னு சொல்றீங்கல 2500 ஓயாரப்பட மரிச்சுதா அசி ஊர்கார் கொடுக்குற காசுல வாங்கி எனக்கு கொடுக்குறீங்க நம்ம உங்க காசு கொடுக்குற மாதிரி சொல்றீங்க அப்படி இருந்தாலும் சீராக நமந்திருக்கும் தெய்வ சபை முழுவதாக ஆறாவது அப்பமார்களும் அரும்பெரும் பெரியோர்களும் மாணவிகள் யாபட்ட பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு முன்பதாக இந்த அம்மனுக்காக நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கிறார் வைத்திருக்குடி நாடகம் ஸ்ரீ மகாபாரத கதை ஆமா மகாபாரத கதையிலே ஒரு பாகமாகிய கீசக சங்காரம் என்னும் கீசகன் வதை அப்படி கூட சொல்லலாம் சரிப்பா கீசகன் வதை இந்த நாடகத்தில் அரங்கேற்ற செய்திருக்கிறார் ஆமா இந்த நாடகத்திலே தருமே நிச்சயம் தருமே ஆச்சாந்திர காலம் தருமே முத்து மோகிசம் தரும தேவதை குடியோடு இருக்கும் குடிக்கொண்டிருக்கும் சாயாங்கு மன்னன் தர்மராஜன் தருமபுத்திர மகாராஜனுக்கு சத்தமா போடு தருமபுத்திர மகாராஜனுக்கு சத்தமா போடு தருமபுத்திர மகாராஜனுக்கு சத்தமா போடு தருமபுத்திர மகாராஜனுக்கு நோ 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 என்ன கொலாயில வயிறா சொல்லி விட்டுக்குது ஏடா குண்டாக்குறா சாமி உங்க அம்மா பேர் என்ன குப்பாய் தானே சொல்லு அதுக்குன்னு ஒரு விருத்தம் இருக்கு சாமி ஆமா என்ன விருத்தம் உங்க அம்மா பேர் குப்பாய் தானே இதுக்குன்னு ஒரு விருத்தம் இருக்குதுங்க உண்மையாலுமே சொல்லு சொல்றேன் சொல்லுண்ணா கண்டையும் கெழுதுமானா கண்டையும் கழியுமானா தேவரும் கழியுமானா கொண்டையும் மகளமானா தொட்டு முழுங்கலாமா இருங்க இப்ப சொல்றப்ப கண்டையும் கெழுதுமானா தேவரும் கழியுமானா தொண்டையும் மகளமானா குமி வச்சு போய் தெரியலப்பா நேத்தியில் யாரு போட்டு இருக்கிறான் சரி இருக்கட்டும் அப்படி இருந்தாலும் என் நாடு நகர்வது என் தாய் தந்தை யாரு என் வாழ்க்கை வரலாறு என்ன சொல்லுங்கன்பா
நிறுத்துங்கள். சரியான சந்திரகுலம். ஓ, சரியான சந்திரகுலம். சந்திரகுலமா? ஆ, சரியான சந்திரகுலம். சரியான சந்திரகுலம். சந்திரகுலம். சரியான சந்திரகுலம். சத்தியம் தவறாத சந்திரகுல பரம்பரையிலே பிறந்த குருநாடு குருகுலத்திலே பிறந்த குருநாடு குருகுலத்திலே பிறந்து என் பெயரே தர்மபுத்திர மகாராஜன். தர்மபுத்திர மகாராஜன். ஆமா. சரி, அப்புறம் இந்த தர்மபுத்திர மகாராஜனையும் இந்த மண்ணில பெத்தெடுத்த தாய் தந்தை யாரு சுவாமி? என் தாய் தந்தை யாரு? யாரு? நான் யாருக்கு மகனாக பிறந்தேன்? யாருக்கு சாமி? சொல்லவா? சொல்லுங்க. சாமி, உங்களுடைய நாடோ வந்து சத்தியலோகம்னு சொன்னீங்க. சரியான சந்திரகுலம்னு சொன்னீங்க உங்க நாடு. உங்களுடைய பேர் தருமபுத்திர மகாராஜன் சொன்னீங்க. அப்படியே இருந்தாலும் தருமபுத்திர மகாராஜனை பெத்தெடுத்த தாய் தந்தை யாரு சாமி? என் தாய் குந்தமாதேவி. உங்க தாயோ குந்தமாதேவி. என் தந்தை பாண்டிபுத்திர மகாராஜன். உங்க தந்தையாரோ பாண்டிபுத்திர மகாராஜன். ஆமா. குந்தமாதேவிக்கும் பாண்டிபுத்திர மகாராஜனுக்கும் நீங்க சரியாக எத்தனை பேர் சாமி? நண்பா, ஓய், என் மூதாதி தந்தைமார்கள் 3 பேர்கள். யாராரு? யார் தெரியுமா? யாராரு சாமி? திருநாட்டியன், பாண்டிராஜன், பாண்டிராஜன், ஸ்ரீநந்த விதர்ண மகாராஜன். விதர்ண மகாராஜன். ஆமா. திருநாட்டியன். ஓய், சைலண்ட். உங்க பெரிய தந்தையார் திருநாட்டியன், உங்க தந்தையார் பாண்டிபுத்திர மகாராஜன். சரி. உங்க சித்தப்பா வந்து விதர்ண மகாராஜன். ஆமா. சரி, உங்க தந்தையாரோ 3 பேரு. என் பெரியப்பன் திருநாட்டி மன்னன் காந்தாரி என்ற பெண்ணை கல்யாணம் செய்து, சரி, காந்தாரிக்கும் திருநாட்டியனுக்கும் என் பெரிய மக்கள் துரியோதனாதிகள் சரியாக 100 பேர்கள். உங்க பெரியப்பா மக்கள் சரியானபடி 100 மக்கள். ஆமா. சரி. ஸ்ரீநந்த விதர்ண மகாராஜனுக்கு கல்யாணமே இல்ல. ஓ, கல்யாணமே கிடையாது. ஆமா. சரி. என் தந்தை பாண்டிராஜன் 2 பெண்ணை கல்யாணம் செய்தார். சரி, 2 பெண்ணு. ஆமா. யாராரு? குந்தமாதேவி, ஸ்ரீதாய் மதுராதேவி. அப்படி 2 பெண்ணுக்கும் நாங்க எத்தனை பேர் பிறந்த தெரியுமா? எத்தனை பேர் சாமி? அதை கண்ட கூடத்தில் பிறந்த மன்னரா
சாமி அப்படி பாண்டி மகாராஜனுக்கும் குந்தி மந்தாரிக்கும் என் தாய் குந்தி மந்தாரிக்கும் நீங்க சரியாக எத்தனை பேர் சாமி? 5 ராஜாக்கள் பிறந்தோம். ஓ 5 ராஜாக்கள். யாராரு சாமி? தருமன், தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். ஆமா சரியாக நீங்க 5 பேரு 5 ராஜாக்கள் பிறந்து டெல்லி என்னும் அஸ்தாபுரத்துல நாங்கள் குடிகொண்டிருந்தோம். இருந்தீங்க. அப்படி குடிகொண்டிருக்கும் பொழுது ஆனா என் பெரியப்பா மக்கள் துரியோதனாதிய சரியாக 100 பேர்கள். சரியாக 100 பேரு. ஆமா சரிங்க. காலையில இருந்து உடனே துரோணர் ஆசிரியர் இடத்துல துரோணர் ஆசிரியர் இடத்துல பாடம் படிக்க போவது வழக்கம். ஓ பாடம் படிக்க போவது வழக்கம். ஆமா அப்படி நாங்க ஆசிரியர் இடத்துல ஆசிரியர் எப்ப நீங்க ஆட்சி இருக்கிறீங்க? ஆட்சி சொல்லுவாண்டா ஆண்டி எங்கடா முட்டுத்தரா பாத்து காப்பியா துரோணர் ஆசிரியர் எங்களுக்கு வாத்தியாரு. ஓ துரோணர் ஆசிரியர். ஆமா சரி. அப்படி வாத்தியார் இடத்துல பாடங்களை படிச்சிட்டு சரிங்க விளையாட்டு நேரத்துல விளையாட்டு விளையாடுவது சரி 100 பேர்கள் பெரியபார் மக்கள் நாங்கள் சித்தப்பார் மக்கள் 5 ராஜாக்களும் அப்படி விளையாடும் பொழுது விளையாட்டுல இருந்து பந்தாட்ட வரை படிப்பில இருந்து பாண்டவருக்கும் கௌரவருக்கும் படிப்படியாக பகை வளர்ந்து கொண்டு வந்தது. ஆனா இந்த நாட்டை 2ஆ பிரிக்கணும். ஓ இந்த நாட்டை வந்து 2ஆ பிரிக்கணும். அஸ்தாபுரம், பீமாபுரம், அத்திமாபுரம், தர்மாபுரம் இப்படி நாட்டை 2ஆ பிரிக்கணும். 2ஆக பிரிக்கணும். 2ஆக பிரிச்சா 100 பேத்துக்கு பாதி நாடு. 100 பேத்துக்கு பாதி நாடு. பாண்டவர் 5 பேத்துக்கு பாதி நாடு. பாண்டவர் 5 பேத்துக்கு பாதி நாடா? அப்படி என்று கெட்ட புத்தி கொண்ட துரியன் பாண்டவரை கொல்வதற்கு என்ன செய்தான் தெரியுமா? என்ன சாமி? சாமி நினைத்தார் கேடு இதயம் போல நெஞ்சானது வெடித்து போய் ஏங்க அப்படி என்னங்க உங்களுக்கு பண்ணாரு துரியோதனன்? என்ன செய்தான் தெரியுமா? என்ன சாமி? அட சூதனாரே ஒரு பகடையாடி எப்படியாவது விட்டு வைக்க கூடாது என்று. ஓ பாண்டவர் எப்படியாச்சும் விட்டு வைக்க கூடாது அப்படி என்று என்ன செய்தான் தெரியுமா? என்ன சுவாமி? அஸ்தாபுரத்துல ஒரு புதுசாக மாளிகை அமைத்து சரி அங்க ஊடு கிரக பிரச்சனை வாருங்கள் என்று சரி ஸ்ரீதந்த விதரணைகளை நிறுவத்தை கொடுத்து எங்களை 5 அனுப்புறாங்க. ஆமா சரி அப்பொழுது
நான் என்ன செய்தேன்? என்ன சாமி? என் தம்பிமாரை கூட்டிட்டு சித்தப்பார் மக்கள், பெரியப்பார் மக்கள், பெரியப்பா மக்கள் அடிபடலாம் கூடலாம், அடிபடலாம் கூடிக்கலாம். சரி, ஒரு அண்ணன் தம்பிங்க ஒரு இன்னைக்கு அடிச்சுக்கலாம், நாளைக்கு கூடிக்கலாம். ஒரு குளத்துல தண்ணிக்குதுன்னா நோங்கி அடிச்சா ரெண்டா பிரிஞ்சு போவோம். கொஞ்ச நேரத்துல ஒன்னா கூடிக்கும். ஆமா, அது போல வாங்க தம்பிகளா என்று என் தம்பிமார் ஆளுவரி அழைத்து அஸ்தாபுரம் சென்று, சரிங்க, அப்படி சென்று அங்க சமையல் அவசரி நேரம் ஆகும் அப்படி என்று சகனி மகனை ஏவி விட்டு சகனி அமர வைத்து சூது பகடை ஆடினான். சூது பகடை? ஆமா, சரிங்க. விளையாட்டு என்று சொல்லி சூது பகடை ஆடி அந்த சூது பகடையில நாடு நகரம் புச்சட்டி வரையோடு தோர்த்து ஐவர் பஞ்ச பாண்டவரை ஒன்றை கால் வேடிக்கை வைத்தான். ஒண்டிகால் மேல நிக்க வைக்கிறாரு. ஆமா, சரி. அப்ப சூதாட்ல எல்லாமே பாண்டவர்கள் இழந்துட்டோம். சரி, அப்படி இழந்து எங்களுக்கு நாடு கொடு என்று கேட்டோம். ஓ, நாடு கொடுன்னு கேக்குறீங்க? ஆமா. நாடு கொடுத்தாரா? நாடு கொடுப்பதாக இருந்தா எங்களை என்ன செய்யான்னு தெரியுமா? என்ன சாமி? ஒரு மணி ரெண்டு ஒரு மணிதான் ஒரு மணிதான் பங்குள்ள பிரகாரம் பாதி நாட்டை பிரிச்சு கொடுக்கணும்னா என்ன சாமி பண்ணணும்? 12 வருஷம் கானகம். ஓ, 12 வருடம் கானகம். ஒரு வருஷம் அக்காத வாசம். ஒரு வருடம் அக்காத வாசம். சரி, அப்படி 13 கழிச்சு வந்தா பாண்டவருக்கு பகுதி நாட்டுத்தாருன்னு அப்படி தெரியோர் சொல்லல. ஓ, துரியோதன சொல்ல கிடையாது, குருபெரியோர் கட்டளை. ஓ, குருபெரியார் கட்டளை தான். ஆமா, சரிங்க. அவை கட்டளை பிரகாரம் நாங்கள் பாண்டவர்கள் நாட்டை விட்டு காட்டுக்கு சென்றோம். ஓ, நாட்டை விட்டு காட்டுக்கு சென்றீங்க? ஆமா, சரிங்க. காட்டுக்கு சென்று 12 வருஷமாக படுப்பது வட்டப்பாறை, குடிப்பது சொன நீர். ஓ, குடிப்பது சொன நீர். குடித்துவது மூங்கலாடை, கந்தமூல காய்கறிகளை சாப்பிட்டு நாங்கள் பாண்டவர்கள் இது வருகிறோம் வாழ்ந்து வரீங்க. 12 வருஷத்தை முடிச்சிட்டோம். ஓ, 12 வருடம் முடிஞ்சது. ஆமா, சரி. 12 வருஷமாக ஆனா காலிலே முள்பட்டி பூமியிலே ரத்தம் சிந்த ஐவர் பஞ்ச பாண்டவர்களும் அரண்யம் என்று காட்டிலே சஞ்சரித்தோம். ஆனா இப்ப ஒரு வருஷம் அக்கியாதவாசம் கழிக்கணும். ஓ, ஒரு வருஷம் அக்கியாதவாசம் கழிக்கணும். ஆமா, அதுக்கு என்ன வழி? ஒரு வருஷம் அக்கியாதவாசம்னா பாண்டவர் தான் கண்ணுக்கு தெரியக்கூடாது. ஓ, யாரு கண்ணுக்குமே தெரியக்கூடாது. ஆமா, சரி. கண்ணுக்கு தெரிஞ்சா மீண்டும் 12 வருஷம். ஓ, கண்ணுக்கு தெரிஞ்சா மீண்டும் 12 வருஷம் காண ஓட்டிடுவாரு. அதுவும் இல்லாத ஒரு வனத்திலயா ஒரு கானகத்திலயா 3 அடுப்பு கோழி சோறாக கூடாது. 3 கல் எடுத்து அடுப்பு கூட்ட கூடாது. ஆமா, வனத்துல சோறாக கூடாது. அத கண்ணுல கண்டா மீண்டும் 12 வருஷம். சரி, அப்படி கட்டளை வச்சுட்டான். யாரு? துரியோதனன். ஆமா, சரிங்க. இப்ப 12 வருஷமும் கானகத்துல காலத்தை முடிச்சிட்டோம். முடிச்சிட்டீங்க. அந்த ஒரு வருஷம் மரபொருளா அக்கியாதவாசம் கழிக்கணும். ஆமா, அது எங்க போவது என்ன என்பது ஒண்ணும் ஒண்ணுமே புரியவில்லை. அதனால ஆனா என் தம்பி அர்ஜுனனை கேட்டு அழைத்தால் எங்க போவது என்ன என்பது அவனுக்கு தெரியும். என்ன? சரிங்க. அதனால அந்த புறத்துல ஆனா என்னுடைய தம்பி பீமன், பாஞ்சாலி இருப்பதா, நகலன், சகாதேவன், அர்ஜுனன் என் அண்ணன் தம்பி அவற்றை பெரிய நான் பார்க்கணும். சரி, அந்த புறத்துல என் அண்ணன் தம்பி என்னுடைய மனைவி பாஞ்சாலி இருப்பதை அவற்றை பெரியும் நான் அழைத்ததாக சீக்கிரம் கூட்டி கொண்டு